நீ எப்பெல்லாம் ஜெபம் பண்றியோ அதனால தான் கர்த்தர் கோபத்துல கொடுக்க கூடாது. நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படியெல்லாம் கேட்க கூடாது. கர்த்தர் உனக்கு பெருசு வச்சுப்பாரு. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவுகளை காட்ட என் நினைவுகள் மிகவும் உயர்ந்தது. வானத்துக்கு பூமி எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்று சொல்லுங்க. கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் உனக்கு கூட தெரியாது. கர்த்தர் உனக்கு வைத்திருக்க பிளான் உனக்கே தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது, உன்னை பெத்த தகப்பனுக்கு தெரியாது. கர்த்தர் அறிவார். பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். உன்னை கொண்டு தான் அவர் செய்ய போறார். உன்னை உயர்த்த போகிறார். உன்னை மேலே கொண்டு வர போறார். ஹalleluya. பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த மாதத்துல உனக்கு வைத்திருக்க குட் பிளான். ஆமென். நல்ல பிளான் உனக்கு வைத்திருக்கார். எஸ். ஆனா தாவீது உங்களுக்கு தெரியுங்களா, கர்த்தர் அவனை எப்ப பார்த்தாரோ தெரியல, இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனு. இப்ப தாவீது கிட்ட பேசும்போது தாவீதுக்கு ஒரு 13 வயசு 14 வயசு இருக்கும். 14-15 வயசு பையனை அவன் என்ன ஆகிறான்ட்டு அவனுக்கு தெரியும். ராஜாவாகிறது தெரியும். ஆனா தாவீதுக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன் உன்னை குறித்து உனக்கே தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். ஆமென். ஆமென். ஏற்ற நேரத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், ராஜாவை மாத்திரம் கேட்காதீங்க, நானே உங்களுக்கு ராஜா. ஏன்னா உங்களுக்கு ராஜாவை நான் ஏற்படுத்தினேன்னா உங்க பிள்ளைங்கள்லாம் அடிமை ஆயிடுவாங்க. அவங்கள தூக்கின்னு போகணும், அவங்களுக்கு குதிரையை மேய்க்கணும், கழுதையை மேய்க்கணும், அவங்களுக்கு வேலை செய்யணும். அதனால அந்த ராஜா வேண்டாம், மனுஷ ராஜா வேண்டாம், நானே உனக்கு ராஜாவா இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஹalleluya. ஹalleluya. ஆனா இவங்க சொன்னாங்க, no we want a king that should rule us as the other heathen people ruling their provinces. மற்றவங்களுக்கு ராஜா இருக்கிறது போல, அவங்கள ஆட்சி செய்கிறது போல எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தருக்கு அது மனஸ்தாபமாக இருந்துச்சான். அப்போ என்னக்கா சாமுவேல் அழுகுறார். அந்த நாட்டில் சாமுவேல் தான் இருக்கா. சாமுவேல் கிட்ட தான் கேட்குறாங்க, எங்களுக்கு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும், எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்த. சாமுவேல் அழுகுறான், என்ன ஆண்டவரே அப்படின்னு. கர்த்தர் சொல்கிறா, டே ஒன்றும் தள்ளி என்ன தானே தள்ளிட்டாங்க. எப்படி சொல்கிறா பாருங்க. நீ ஏன் அழுகுற, நான் அழுது இருக்கணும். ஒன்று அவங்க வேணான்னு சொல்லலை, என்ன தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், என் பிள்ளைங்க வேணா சொல்ல. இது மாதிரி ஒரு கடவுளை, ஒரு அப்பாவை நீங்க பார்த்துருப்பீங்களா பாருங்க. என்ன நல்லவருங்க. இது மாதிரி ஒருத்தர் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இன்னைக்கு ஆயிடுச்சு எல்லாரையும் இறங்கிட்டு பாரு இல்லைங்க. இல்லை கிடையாது. அவர் சாமியில் சொன்ன, ஏன் பாடுவார், ஒன்று விட்டு பரவாயில்ல, அவங்க உன்னை தள்ளல, என்ன தான் தள்ளிட்டாங்க. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். 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 ஒரு ராஜாவை கர்த்தர் கொடுத்தாராம். இதை ரொம்ப அருமையா சொல்வார். கர்த்தர் எப்படி கொடுத்தாரா, கோபத்துல தூக்கி கொடுத்தாராம். என்னங்க, கோபத்துல. நீங்கள் அப்படி தான் சிலர் எனக்கு இந்த பையன் தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு பர்டிகுலராக அப்படி ஜெபம் பண்ணால் கோபத்தில் தூக்கி கொடுப்பார். வச்சுக்கோ மகனை, அது மேலே அவன் குத்துறான் பாரு, அதுக்கு மேலே அவன் கொடுக்குறா பாருன்னு. ரைட்டுங்களா? வேண்டாம். இயேசுநாதர் ஜெபம் பண்ண ரொம்ப அருமையான ஜெபம். என்னங்க, ஆண்டவரே என் சித்தம் இல்லைப்பா, ஏன்னா உன் சித்தத்தின்படி ஆகட்டும். நான் இது எனக்கு வேணும்னு விரும்புகிறேன், ஆனாலும் என் சித்தத்தின்படியே அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். ஆமென். ஆமென். அதனால எது இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு, அப்பா நான் இப்படி செய்யலான்னு இருக்கிறேன், உன் சித்தமாக இருந்தால் தாங்க. அதனால பாருங்க, கவனிங்க, என் பிள்ளை சிக்கா இருக்குது ஆண்டவரே, உன் சித்தமானால் சுகமாக்குன்னு கேட்கலாமா? இல்ல. கடவுளுடைய சித்தம் உன் பிள்ளை சுகமா இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய சித்தம் உன் பிள்ளை குடிக்க கூடாது. கர்த்தருடைய சித்தம் உன் பிள்ளை ஊர் சுத்த கூடாது. அதுக்காக நீ அப்படி சொன்ன, இவனுக்கு விடுதலை தாங்கனே ஜெபம். ஆமென். ஹalleluya. 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 அப்ப பிள்ளை சிக்கா இருக்குது, நீ சிக்கா இருக்கனாக உன் சித்தமானால் சுகமாக்கும், அப்படியெல்லாம் கேட்க கூடாதுங்க. கர்த்தருடைய சித்தம் நீ சுகமா இருக்கணும்னு. எஸ். உன் தரித்திரம் நீங்கிறது கர்த்தருடைய சித்தம். உன் சாபம் நீங்கிறது கர்த்தருடைய சித்தம். ஆமென். கர்த்தருடைய சித்தம் நீ சுகமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். ஹalleluya. அப்ப எப்படி கொடுத்தாரு? கோபத்துல கொடுத்தாரு. பாருங்க, ஓசியா புத்தகம், புக் ஆஃப் ஓசியா, HOS, ஹோசியா 13 chapter verse 11.
எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நியாயாதிபதிகள் காலத்துல தான் அவங்க கேட்கறாங்க, எங்களுக்கு ராஜாவை தாங்க தாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பாரு, அடுத்த வசனம் சொல்லுது, நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். புடிச்சுக்கோ. எப்படி கொடுத்தாரா? கோபத்திலே கொடுத்தேன். கமான் சொல்லுங்க. கோபத்திலே நான் உனக்கு ராஜாவை நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். அப்படிதான் அவனை ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ராஜாவை அடிச்சு எடுத்துக்கிறார், அவனை தூக்கிறார். என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன், நீ கேட்ட கோபத்தில் கொடுத்தேன், எனக்கு பிடிக்கல, அவனை தூக்கிட்டேன்றார் கர்த்தர். அவன் 40 வருஷம் ஆட்சி செய்தான். அந்த ராஜா பேரு சவுல் ராஜா, கீசுடைய மகன், பெஞ்சமின் கோத்திரத்தான். அல்லேலூயா, ஆமென். That's why whenever we pray or request for anything else, we should ask according to the will of God. நீ எப்பெல்லாம் ஜெபம் பண்றியோ அதனால தான் கர்த்தர் கோபத்தில் கொடுக்க கூடாது. நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு பெருசு வச்சுவார். நீ ஏதோ ரொம்ப சின்னதை கேட்டுன்னு இருப்பார். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவுகளை காட்ட என் நினைவுகள் மிகவும் உயர்ந்தது. வானத்துக்கு பூமி எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். ஆமென். அந்த பிளான் உனக்கு கூட தெரியாது. எஸ். கர்த்தர் உனக்கு வைத்திருக்க பிளான் உனக்கே தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது, உன்னை பெத்த தாய் தகப்பனுக்கு தெரியாது. கர்த்தர் அறிவார். பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். உன்னை கொண்டு தான் அவர் செய்ய போறார். உன்னை உயர்த்த போகிறார். உன்னை மேலே கொண்டு வர போகிறார். ஹalleluya, ஹalleluya. எரேமியா புத்தகம் 29 அதிகாரத்துல அவர் பேசுவார். ஆனா வைத்திருக்க பிளான் உனக்கு தீமைக்காக அல்ல, நன்மைக்காக தான். I devise a plan for you and it is not for evil, it's for your goodness. Amen. 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 உனக்குன்னு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கார். Yes. எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. ஆமென். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க மெதுவா ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்கார், திட்டம் வச்சிருக்கார். எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கார். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. கெத்தா பேசுங்க. Yes. எனக்கு ஒரு பிளான் கர்த்தர் வச்சிருக்கார். எனக்கு ஒரு பிளான் கர்த்தர் வச்சிருக்கார். அது குட் பிளான், அது நல்லதுங்க. ஹalleluya, ஹalleluya. பயப்படாதீங்க, கர்த்தர் இந்த மாதத்துல உனக்கு வைத்திருக்க குட் பிளான். ஆமென். நல்ல பிளான் உனக்கு வைத்திருக்கார். எஸ் எஸ். ஹalleluya, ஹalleluya. சரி, கோபத்துல கொடுத்ததெல்லாம் பாத்தீங்களா? ஆமென், ஆமென். எதுக்குன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அப்படி வேணும். அப்பா இங்க இன்டர்வியூ வந்திருக்குது, உன் சித்தமா எனக்கு அது கொடுங்க, இல்லையா வேணாம். இல்லாண்டவரே பிஜேபியில் எனக்கு வேலை வேண்டும், பிஜேபியில் வேலை கொடுத்ததாக கொடுத்தாரு, மூடிட்டாங்க. வேற எங்கன்னா கேட்டியா? ஆமென். எஸ். பின்பு அவர் அவனை தள்ளி, பின்பு அவர் அவனை தள்ளி. யாரை தள்ளிட்டாரு? சவுலை தள்ளி. ஏன் தள்ளினாரு? கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை விட்டு மனுஷர் மேல நம்பிக்கை போட்டான். நெக்ஸ்ட் குறி கேட்கறவங்கிட்ட மந்திரக்காரர்கிட்ட எல்லாம் போனான். கர்த்தர் அவனை தள்ளிட்டாராம், வேண்டாம். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. பின்பு கர்த்தர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. யாரை ஏற்படுத்தினாரு? தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, இந்த ஈசாயின் மகனாகிய தாவீதை, குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஆமென், ஆமென். எஸ். Hallelujah. Hallelujah. கர்த்தரே சாட்சி. God himself testified about David. He is after my own heart. Amen. I chosen a king whose name is David and he will be like my heart. Amen. He will fulfill all my desires. He will fulfill all my will. God says. Amen. என் சித்தத்தின்படி தான் செய்வான். என் சித்தத்தை அவன் செய்வான். என் சித்தத்தை அவன் செய்வான். Hallelujah. 1 சாமுவேல் புத்தகம் 16 அதிகாரம், அங்கதான் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்றார். அங்கதான் தாவீதுடைய பேரே வருது. கவனிச்சுங்க, 1 சாமுவேல் 16 அதிகாரம், புக் ஆஃப் 1 சாமுவேல் சாப்டர் 16 verse 1 onwards. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா.
பெத்லகேமன் ஆகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென், ஆமென். இதுதான் தாவீதுடைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. தாவீதுடைய அப்பா பேரு ஜெசி, ஈசாய். இங்கிலீஷ்ல நாங்க அவர் பேரு ஜெசி, தமிழ்ல ஈசாய். சொல்லுங்க, ஈசாய். ஈசாய் இவங்க என்ன கோத்திரம்னா யூதா கோத்திரம். அதான் பைபிள் சொல்லுது, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அது துளிர் தோன்றி அது கிளையாக எழும்பி செழிக்கும். சோ ஈசாய் உடைய குடும்பத்துக்கு கர்த்தர் அனுப்புறார். ஓகே, கர்த்தர் சாமுவேல் நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். கர்த்தர் தள்ளிட்டாராம். ஆனா கர்த்தர் சில நேரத்தில் அப்படிதான், கர்த்தர் நம்ம விட்டு யாரோ ஒருத்தர் எடுத்து போடுறார். அவரே எடுத்துட்டார். ஆனா அவங்களுக்காக நம்ம நினைச்சு அழுது நிற்போம். இல்ல, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் நினைச்சு அழுதுந்தேன். எஸ், அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய இதை கூட சிலரை விலைக்கிறாரா, நம்ம அழுவோம் மெய்யாவே மனுஷத்துல. என்ன நல்லா இருந்தமே திடீர்னு பிரிஞ்சிட்டமே அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொல்ற, நானே விளக்குனேன். ஆமென், ஆமென். How long will we be mourning or weeping for that guy, that person, that lady whom I have rejected to be, I am rejected. Amen. Here God rejects King Saul from ruling over or reigning over Israel. Amen. இஸ்ரவேல் ஆட்சி செய்த அந்த முதல் ராஜாவை கர்த்தர் தள்ளிட்டாராம். ஆனா சாமுவேல் பாஸ்டர் உட்கார்ந்து அழுதுன்னுக்கிறார். ராவெல்லாம் அழுதாராம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் காலையில் தர்றார், இன்னும் எவ்வளவு நேரம் அழுவ, உனக்கு இன்னும் வேலை இருக்குது இல்ல, உனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, நீ போ அந்த வேலையை கவனி. என்ன அவனுக்காக, ஏன்னா இவர் தான் ராஜாவை அவனை அப்பாயிண்ட் பண்ணுது. அவன் கர்த்தர் தான் சொன்னார், அவனை அப்பாயிண்ட் பண்ணினாரு, கோபத்தில் கொடுத்தாரு, போச்சு. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் கவனிங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இன்னும் எவ்வளோ நான் எழுந்திருப்பேன், நான் இன்னொருத்தர் நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். அப்போ சொல்றாரு கர்த்தர், என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், அப்படித்தான் சொல்றாருங்க. அது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இது என்ன 16 அதிகாரம் 15 அதிகாரத்தில் சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்னாக்கா, ஏங்க மனுஷனா ஒரு எவ்வளவு வயசு இருக்க சொல்லுங்க, பையன் சொல்லுங்க. என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், a man after my own heart, God says. How old you will be? Come on. அட்லீஸ்ட் ஒரு 20, 21, 22க்கு மேல கூட என்ன சொல்லலாம். மனுஷன் சொன்னாவே ஒரு 30 தான், இல்லாட்டி வாலிபருங்க அப்படித்தான். ஆனா தாவீது உங்களுக்கு தெரியுங்களா, கர்த்தர் அவனை எப்போ பார்த்தாரோ தெரியல, இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனு. இப்போ தாவீது கிட்ட இதை பேசும்போது தாவீதுக்கு ஒரு 13 வயசு 14 வயசு இருக்கும். அதாங்க கர்த்தர் 14, 15 வயசு பையனை அவன் என்ன ஆகிறான்ட்டு அவனுக்கு தெரியும், ராஜாவாகிறது தெரியும். ஆனா தாவீதுக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன் உன்னை குறித்து உனக்கே தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. கர்த்தர் உன்னால ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார், பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். ஆமென், ஆமென், ஆமென். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன பண்ணனும், அவருக்காக காத்திருக்கணும், ஜெபத்துல காத்திருக்க வேண்டும். அவருக்காக காத்துருங்க, நிச்சயமா நேரம் வரும். அப்போதான் நீ யாருன்னு உனக்கே தெரியாது. ஆமென், நீ யாருன்னு உனக்கே தெரியாது. ஆமென். எல்லாம் அவருக்கு தான் தெரியும், உன்னை படைச்சவருக்கு தான் தெரியும். ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் சொல்றார், நான் ஒரு சின்ன பையனை தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்ல, எனக்கு ஏற்ற மனுஷன். அவன் இப்போ சின்ன பையன் வீட்டுக்கு அனுப்புறாருங்க, துக்கித்து கொண்டான். நீ உன் கொம்பை, கமான், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. நல்லா குனிங்க. அந்த நாட்களில் இருந்த பாஸ்டர் பேர் சாமுவேல். சொல்லுங்க, சாமுவேல் கிட்ட தான் சொல்றான், ஏன் அழுவுற சாமுவேல், உன்னை ஏன் அழுதுருக்கிறான், அந்த ராஜாவான நான் உன்னை தள்ளிட்டேன்னு அழுவுறியா, உன்னர்த்த இருக்கிறான், போ, நல்ல பையன் ஒருத்தர் இருக்கிறான். ஆமென். சொல்றார், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமன் ஆகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை, ஈசாயுடைய வீட்டில் அவன் குமாரன் இருப்பாங்க, அவனுக்கு 8 பையன்களாம், அவர் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் சொன்னார். எவ்வளவு பெரிய இதா அட்ரஸ். அவங்க பிள்ளைங்களை ஒருத்தனை நான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் சொல்ல, டீட்டெயில், ரொம்ப டீட்டெயில் சொல்ல கர்த்தர். ஏன் இவ்வளவு சொன்னீரான்ற பேர் சொல்லிடு. எஸ், எஸ், அப்பா பேர் சொன்னீர, டைரக்டா நீ சொன்னீனாக்கா நான் போய் இல்ல சாமுவேலுக்கு அங்க போய் சேர்ந்து அவருக்கே தெரியாது யார் ராஜாவா போறான்னு, ஆனா குடும்பம் மாத்திரம் தெரியும்.
இதான் சில நேரத்தில் கர்த்தர் கொஞ்சம் டீட்டெயில் தான் தருவார். ஒரு ஸ்டெப் போகிறதுக்கு உனக்கு அவ்வளோ வெளிச்சம் கொடுப்பார். ஆமென். நெக்ஸ்ட் ஸ்டெப் அங்கே போனேன் இன்னொரு விஷயம் தெரியும், அங்கே போனீங்கன்னா இன்னும் தெரியும். அப்படியே உச்ச கட்டத்தில் நீ அடைய வேண்டிய இடத்துல நீ போய் சேர்ந்து விடுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் கொஞ்சம் இடம் தெரியும் உனக்கு போதும். அதை வைத்து இன்னொரு ஸ்டெப் வச்சுன்னா இன்னொரு வெளிச்சம் தெரியும். ஆமென். நீ முன்னேறி விடுவார். ஆமென். நீ எங்க போய் அடையணுமோ எங்க போய் சேரணுமோ கர்த்தர் சேர்த்து விடுவார். கர்த்தர் கொஞ்சம் வெளிப்பாடு தருவார், அதன் மூலமா நீ போய் சேர்ந்தலாம். ஆமென். கர்த்தர் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு கர்த்தர் அனுப்புகிறவர் அல்ல. ஆமென். ஆமென். எல்லா டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரு இடத்துல இவனுக்கு அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் கொடுத்தாரு, அது அட்ரஸ் கொடுக்கணும், அட்ரஸ் கொடுக்காட்டி தப்பாக போயிடுவாங்க. ஆனால் முழுதும் யாருக்கு இவனுக்கும் தெரியாது, பேதுருக்கும் தெரியாது, கொர்னேலியஸ்க்கும் தெரியாது. ஆனால் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. ஆமென். ஆமென். கொஞ்சம் கர்த்தர் கொஞ்சம் வெளிப்பாடு தர்றார், கொஞ்சம் விஷயத்தான் தான் சொல்லுவார். எடுத்தோடனே எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். கொஞ்சம் அங்கே போயிட்டுனாக்கா அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் உனக்கு தெரியும், அங்கே போயினாக்கா இன்னும் கொஞ்சம் தெரியும், எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்தவளே, ஸோ நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு பெத்லகேமனாகி ஈசா இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். பெத்லகேமியனாகிய ஈசா இடத்திற்கு. அப்போ தாவீதுடைய குடும்பம் ஈசா தானப்பா? எஸ், ஈசாய் தானப்பா? ஆமா. எல்லாம் கவனிக்கிறீங்களா பின்னாடி? ஈசாய் தானே அவங்க அப்பா. எந்த ஊருன்னு சொல்றாரு கர்த்தர்? பெத்லகேம் ஊர். அப்ப தாவீதுடைய ஊரு பேர் என்னங்க? பெத்லகேம். நமக்கு பெத்லகேமுக்கு ரொம்ப சொந்தம். நம்ம ரட்சகர் இயேசு அங்கதான் பிறந்தார். ஆமென். தாவீதின் சன்னதியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். பெத்லகேம். சோ எல்லாம் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து அப்படியே எல்லாம் கோர்வையா வருது பாருங்க. அப்ப பெத்லகேமுக்கு கர்த்தர் அனுப்புனார். பெத்லகேம்ல ஈசா என்ற ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு 8 பையன்க, பொண்ணு கூட இருக்குது, பெண்ணும் இருக்குது, 8 பையன். அது 8வது பையன் பேர் தான் தாவீது. 8வது பையன் தாவீது. சின்ன பையன் இருக்கிறான். ஓகே, கமான். கர்த்தர் சொல்றாரு, அந்த காலத்தில் பாருங்க பாட்டில் புட்டி இதெல்லாம் இல்லை, கொம்புல என்னது ஆட்டுக்கொம்பு, மாட்டு கொம்புல வந்து என்ன பண்ணு தைலத்தை ஊற்றி எடுத்துன்னு போறாங்க பாருங்க. ஃப்ளாஸ்க், அதுதான் ஃப்ளாஸ்க் அந்த காலத்தில். காஃபி குடிக்கிறதுக்குல கொம்பு காஃபி வேணாம், சூப் ஆகிடும் அப்புறமேட்டு. இது வந்து வெறும் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு தைலம் இடங்களா. அதை கர்த்தர் எடுத்துன்னு போயிட்டு யார் அனைன் பண்ணமோ அவன் மேலே ஊற்றி, தலைமையில ஊற்றி ப்ரேயர் பண்ணி அவங்கள ராஜாவாக டெடிகேட் பண்ணுவாங்க. ஆமென். இப்போ தைல கொப்பி எடுத்துன்னு போன்னு சொல்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. சரி, ஓகே. 2வது வசனம், கம் ஆன். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால், ஏற்கனவே ராஜாகிறான், இன்னொரு ராஜாவை நான் ஏற்படுத்துறேன்னு சொன்னாங்க, அவன் விட மாட்டான். நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். பாத்தீங்களா, ஆவிக்குரிய ரீதியில சவுல் வந்து பரிசுத்த ஆவி பெற்றவங்க. எஸ், கவனிச்சுங்க, பரிசுத்த ஆவி பெற்றவன், அந்நிய பாஷை பேசினான், தீர்க்கதரிசனம் சொன்னான்னு பைபிள் சொல்லுது. ஆனா இப்ப பாஸ்டர் பயப்படுறவங்க எனக்கு கொலை பண்ணிடுவான். அப்ப எவ்வளவு அயோக்கியனா மாறிட்டு இருக்கிறான் பார். அவன் பாஸ்டர் கொலை பண்ணிடுவான், பாஸ்டர் பயப்படுறாரு. எப்படி நான் போறது? நான் தான் அவனை அபிஷேகம் பண்ணேன். அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை சரியில்லை, அவன் விழுந்து போனுவன். அவன் கேள்விப்பட்டானா கட்டாயம் என்னை கொன்றுடுவான். பாஸ்டர் பயப்படுறார். ஆண்டவர்கிட்ட சொல்றார், எப்படி ஆண்டவரை போவேன்? நீ வந்து என்ன ஈசாய் வீட்டுக்கு போக சொல்றீர், ஒரு பையனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்கிறீர். இது அந்த இருக்கிற ராஜா, இப்ப இருக்கிற சவுல் ராஜா கேள்விப்பட்டா என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய், ஒரு காளை மாட்டை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. பாத்தீங்களா, சில நேரத்துல நீ என்ன செய்ய போற அதை மறைச்சு வைக்கணும், யாருக்கு தெரியக்கூடாது. சில நேரத்துல, பல நேரத்துல, ஆமென், உனக்கு முக்கியமானவங்களுக்கு தெரியட்டும், பரவாயில்ல, இடங்களா மறைச்சு வை. ஆமென். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஒரே சும்மா ஒரு கம்பல் ஒரு சின்னது வாங்க போறேன். அதுக்கு வந்து 40 வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு போறேன். நியாயமா வாங்கிட்டு வந்துட்டு கூட காட்டலாம். என்னது பாருங்க, கம்பல் வாங்கினேன்னு சொன்னான். ஏக்கா கம்பல் வாங்குறோம், அதனால தான் நீங்க வாங்குறியா, இன்னைக்கே வரான் அவன். ஆமென். நான் சிலதெல்லாம் மறைச்சு வைக்கணும். ஏட்டங்களா, என்னங்க, சில மறைச்சு வை, சில ரகசியம், ஏதோ ஒரு பெரிய உயர்வு வருது, அது வந்துட்ட பிற்பாடு சொல்லலாம். நான் வந்துட்ட பிற்பாடு கட்டாயம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் மறைச்சு வச்சா கூட பாருங்க, உங்களை கர்த்தர் பிளஸ் பண்ணுறத
உங்களை ஆசீர்வதிக்கிறத நீ என்ன மறைச்சாலும் அது வெளியே வந்துடும். ஆமென். மறைவா எதுவும் இருக்காது. எஸ். ஏன்னா கர்த்தர் உனக்கு பெரிய ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டானா நீ ஒரு பெரிய தலகாணி உரம் தைச்சா மாட்டி விட்டுருவ. சொல்லு. வீட்டை மறைச்சு வைக்கணும்ட்டு பெரிய உரை, பெரிய தலகாணி உரம் தைச்சு அப்படி மறைச்சு வச்சுவியா? இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் மறைவா இருக்க போகிறது இல்ல, எல்லாருக்கும் வெளியரங்கமா. ஹalleluya. இதைதான் இயேசு சொன்னார். ஆமென். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.